உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது முதல்ல நாம் தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி அந்த எதிராளி கேட்குறவங்க முழுசாக பொறுமையாக கரெக்டாக கேட்கணும். ஏன்னா முழுசாக கேட்டிங்கன்னா தான் ஒன்றா உங்களுக்கு முழுசாக புரியும், இல்லைன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கேட்க முடியும். என்னமோ சொன்னார் அது பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தோம்னு சொன்னால் வேலை நடக்காது, வீண அலைச்சல் தான் மிச்சம். அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்தது. அது அவரே சொன்னது. கம்பெனியிலேருந்து 2 பேரை வெளியூருக்கு அனுப்புகிறாங்க. எரெக்ஷன் வேலை பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி. அதுக்குண்டான திங்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு போகணும். நீங்கள் குத்தாலம் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு வேண்டிய உபகரணம்லாம் எடுத்துக்கிறாங்க. குத்தாலம் நமக்கு தெரியாத குத்தாலமா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக போய் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ்ஸில் ஏறிடுறாங்க. இத்தனை பொருளையும் ஏற்றிக்கக்கூடிய ஒரு கண்டக்டர்கிட்ட போய் அதுக்கு லக்கேஜ் எல்லாம் போட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி போய் இறங்கிடுறாங்க. குழு 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 குழுன்னு ஒரு காற்று, அருமையான தென்றல், சீதோஷ் நிலை பிரமாதமாக இருக்குது. ஆஹா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக போய் அந்த திங்ஸ் எல்லாம் இறக்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சு அந்த கம்பெனிக்கு போகிற மாதிரி இவங்க ஏற்பாடு. அட்ரஸை திருப்பி பல பேர்கிட்ட கேட்குறாங்க. யாருக்குமே இந்த கம்பெனி இருக்க இடம் தெரியல. ஒருத்தர் மட்டும் நல்லா உத்து பார்த்து ஒரு, ஏன் சார் என்ன சார் நீங்கள் இந்த சினிமாவில் வர மாதிரி ஒபாமா அட்ரஸ் கேட்குற மாதிரி கேட்குறீங்க, யாருக்கு சார் தெரியும், நல்லா படித்து பாருங்கள் அந்த விலாசத்தை அப்படிங்கிறாங்க. அட்ரஸில் குற்றாலம் அப்படின்னு போடலை, குத்தாலம்னு போட்டிருக்கு. தென்காசி மாவட்டம்னு போடலை, தஞ்சாவூர் மாவட்டம்னு போட்டிருக்கு. நம்ம ஊரில் நிறையா ஊர்கள் பார்த்திங்கன்னா ஒரே பேரில் 2 ஊர் இருக்கும். சாதாரணமாக கோயம்புத்தூர்லேயே இடையர்பாளையம்னா 2 இருக்கும், செட்டிப்பாளையம்னா 2 இருக்கும், கோவில்பாளையம்னா 2 இருக்கும். இந்த மாதிரி பல இடங்கள் 2 இடங்கள் ஒரே பேரில் இருக்கும். அந்த கம்பெனிலேருந்து அனுப்புனது குத்தாலம். என்னங்க குத்தாலம். இவங்க போய் சேர்ந்த இடம் குற்றாலம். அருவி இருக்கு இல்லையா, குற்றால அருவி. அங்கே போயிட்டாங்க. எதனால்? அந்த அவசரம், சரியாக கவனிக்கலை, சரியாக கேட்கலை, அந்த அட்ரஸை முழுசாக படிக்கலை. அப்படியே படித்தாலும் குத்தாலம்னு படிக்கிறதுக்கு பதிலாக குற்றாலம்னு படிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நாளுக்கு மேலே வீணாக போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த குத்தாலம் போகணும் அப்படின்னா இன்னும் அதுக்குண்டான பஸ்ஸை பிடிச்சி திருச்சியிலையோ மதுரையிலையோ வந்து பிரிஞ்சு அதுக்கப்புறம் இவங்க போகணும். கும்பகோணம் டு மாயவரம், பழைய பேர் இப்போ மயிலாடுதுறை. அப்போ கும்பகோணம் டு மயிலாடுதுறை போகிற வழியில் இந்த குத்தாலம்ங்கிற ஊர் இருக்குது. அங்கே தான் இவங்க போகணும். மறுபடியும் விடிய போய் காலையில் அந்த சரியான விலாசத்துக்கு போய் சேர்ந்து இவங்க வேலையை முடிச்சுட்டு வந்தாங்களாம். எவ்வளோ ஒரு சிரமம் பார்த்திங்களா. ஒரே ஒரு எழுத்து மாறுது, உச்சரிப்பில் 2மே ஒன்றா இருக்குது. சரி, குற்றாலத்தை தான் இவங்க தெரியாமல் குத்தாலங்கிறாங்க பேச்சு வழக்கில்னு நம்ம நினச்சிருவோம். சாதாரணமாக நினைக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, அது மாதிரி நடக்கிறது தான். ஆனால் இது வந்து சாதாரண விஷயம், இன்றைக்கி இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாங்கிறதுனால சரியாக போச்சு. இப்போ இது ஒரு அர்ஜெண்ட் மேட்டர், ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கிற விஷயம், அல்லது ஒரு மருத்துவத்துறையினுடைய அவசரமான ஒரு பொருளை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் பெரிய தப்பாயிடும் இல்லைங்களா. இதான் இன்றைக்கி விஷயம். சொல்கிறத தெளிவாக சொல்லுங்கள், கேட்குறத அதை விட தெளிவாக கேளுங்க. பிரயாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை விலாசம், அந்த ஏரியா, அந்த ஊர் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும். இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.